A very good morning and welcome to our daily devotion. Today we'll be looking at Proverbs chapter 4, focusing on verses 10 to 13. First, we'll have a brief overview of the section before we delve into a small point of reflection. So, turn to your Bibles, either physical or digital, whichever is your comfort, and let's get into it. So, again, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே சாலமன் ஸ்பீக்கிங் ஆஸ் அ ஃபாதர் ஒரு அப்பாவா ஒரு பையன்கிட்ட பேசுகிற மாதிரி இந்த செக்ஷன்லையும் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ வேர்ஸ் 10 வந்து என்ன சொல்கிறாருன்னா கேட்குறது லிசனிங் லீட்ஸ் டு அ லாங் லைஃப்னு சொல்கிறார். அதாவது மற்றவங்க சொல்கிறது கேட்குறது லீட்ஸ் டு அ லாங் லைஃப். அண்ட் தென் ஃப்ரம் வர்ஸ் 11 he says how his father அவங்க அப்பா வந்து அவருக்கு எப்படி ஞானத்தோட வழியை கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வர்ஸ் 12 to 13 as long as you hold on to instruction he says that your path will be steady and secure. ஸோ ஃபஸ்ட்டு கேட்குறது எவ்வளோ முக்கியம், அதுக்கடுத்து அவருக்கு எப்படி அவங்க அப்பா சொன்னதை கேட்டாருன்றது, அதுக்கடுத்து கேட்குறதுனால வாழ்க்கை வந்து எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும்னு சொன்னார். ஸோ இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் இஸ் வேர்ஸ் 13 which says keep hold of instruction, do not let go, guard her for she is your life. ஸோ இதிலேருந்து நம்ம டேக் வேணும் வெரி சிம்பிள் என்னென்னா விஸ்டம் இஸ் நாட் அ ஒன் டைம் லெசன். அண்ட் இந்த வச்சு நம்ம சாலமன் என்ன சொல்கிறார், விஸ்டம் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஒன் டைம் லெசன், இட் இஸ் சம்திங் தட் வி ஷுட் ஹோல்ட் ஆன் டு அவர் லைஃப். ஸோ இது நம்ம வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணுறது, வெரி சிம்பிளாக சொல்லணுன்னா நம்மளோட டெய்லி பைபிள் ரீடிங்ஸ் தான் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் அது நம்ம பண்ணுவோம் இல்லைன்னா இருக்காங்க சில பேர் இருக்காங்க வெறும் சர்ச்சுக்கு மட்டும்தான் வருவாங்க, இல்லை சில பேர் வந்து டைம் ஆஃப் ப்ரேயர்னு செட் பண்ணியிருப்பாங்க அந்த டைமில் மட்டும்தான். பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு கன்சிஸ்டண்ட்டாக அந்த இருதயத்தோட டு டூ அ டெய்லி டிவோஷன். பட் பிசைட்ஸ் தட் அது வந்து அப்புறம் பார்க்கலாம். பட் பிசைட்ஸ் தட் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஃபர்ஸ்ட் திங் நம்ம இம்பார்ட்டன்ட் என்னென்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு revisit the advices and the important lessons that our elders or our friends that have given to us. Now எல்லாமே இல்லை, எல்லா அட்வைஸும் எல்லாமே that again for this also to know which is good, to discern which is good, which is bad, எது நல்ல அட்வைஸ், எது நல்ல அட்வைஸ் ஆர் இல்லை தமிழில் அந்த வார்த்தை வரல. ஸோ எது நல்ல அட்வைஸோ இல்லை எது நல்ல ஒரு டிப் அந்த மாதிரி சொல்கிறேன், எது நல்ல டிப்போ என்றதை அந்த டிசர்ன் பண்ணுறது, த டிசர்னிங் நாலேஜ் அண்ட் த விஸ்டம், தேட் இஸ் சம்திங் அகெயின் தட் வி ஷுட் ஆஸ்க் அகவுட். ஸோ நம்ம நிறைய வாட்டி கேட்போம் என்ன ப்ரேயர் பாயிண்ட்டில் என்ன போடுறது, லைக் தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் தட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு புட் இன் அ ப்ரேயர் பாயிண்ட். லைக் லார்ட் கிவ் மீ த நாலேஜ் டு டிசர்ன் எவ்ரி திங், கிவ் மீ த நாலேஜ் டு டிசர்ன் வாட் டு லிசன், வாட் நாட் டு லிசன், வாட் டு டேக், வாட் நாட் டு டேக். ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க, எதை நான் உள்ளே எடுக்கணும், எதை நான் எடுக்கக்கூடாது, மற்றவங்க சொல்கிறது எது நல்லதுன்றது எனக்கு நல்லதாக இருக்குன்ற அறிகிற அந்த ஞானம், எது நல்லதாக இருக்காதுன்றது அறிகிறது ஞானமோ. ஸோ அந்த மாதிரி ஸோ தீஸ் ஆர் ஆல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட ப்ரேயர் பாயிண்டில் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரீவிசிட் த அட்வைஸ் அண்ட் ஜஸ்ட் keep going through the advice that has been given to us again and again. Second, நம்மளே கேட்கலாம், are we actively obeying God or have we let some slip? ஸோ நம்மளுக்கு காடே நம்ம லைஃப்பில் இந்த பாஸ்ட் he might have given us some lessons. அது அகெயின் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த லெசன்ஸை ஆண்டவரே நம்மளுக்கு கொடுத்த பாடம், நம்ம பண்ண தவறுகளுக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தவறு செய்த டைமில் அப்போது ஆண்டவர் கொடுத்த பனிஷ்மெண்ட், பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பனிஷ்மெண்ட், இட்ஸ் ஆல்சோ லெசன் ஃபார் அஸ். அது நம்மளுக்கு ஒரு பாடமாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தவறு செஞ்சதுனால வந்த பாடம், பனிஷ்மெண்ட்டை பதிலாக நம்ம பாடம்னு சொல்லலாம். பாடத்தையும் நம்ம வந்து ஆர் வி கீப்பிங் இட் வித் அஸ் ஆர் ஆர் வி ஃபொகெட்டிங் இட், அதை வந்து ஆர் வி டேக்கிங் இட் வித் அஸ் ஸ்டில் திஸ் டே, இன்றைக்கு வரைக்கும் அந்த இதை ஞாபகம் வச்சுட்ருக்கோமா, அந்த வேல்யூ ஆர் த திங் தட் காட் ஹஸ் டாட் அஸ். பிகாஸ் காட் அகெயின் ஆண்டவர் எப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, காட் டீச்சஸ் அஸ் த்ரூ மெனி வெசல்ஸ், த்ரூ அவர் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், எல்டர்ஸ், நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். லைக் காட் நம்மளுக்கு if we are blessed enough, there are so many people that God will teach us lessons to. ஸோ
நீங்கள் கேளுங்க, ஓகே காட் எனக்கு இந்த மூலமாக லெசன் சொல்லி கொடுத்தாரு, அதை நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த லெசனை பிடிச்சிக்கிறேன்னா, இல்லைனா முடிஞ்சிச்சு, என் டைம் முடிஞ்சிச்சு, இல்லை எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, நான் திரும்பி அந்த தப்பு. ஸோ அதுக்கும் இது ஒரு முக்கியமான ரிமைண்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு ஆஸ்க் God to give the discerning knowledge to know what to take and what not to take. And secondly, are we actively holding on to the lessons that God has given to us throughout the lives? That's what I want us to take away from this. Thank you.